அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிரி தொல்லைகள், நோய் நொடிகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது, எதிரிகளால் செய்வினை ஏவல் பிரச்சனை இருக்கிறவங்க அனைவருக்கும் ஒரு எளிமையான ஒரு காளியம்மனோட ஒரு காயத்ரி மந்திரம் சொல்வதால் அத்தனை பிரச்சனைகளையும் நமக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே அனுதினமும் நம்ம எதிரி தொல்லைகளாலோ எதிரி நமக்கு பண்ணுற தொல்லைகளாலேயோ நம்ம எல்லோரும் பிரச்சனைக்குள்ளாகிறோம். அவங்க எல்லோரும் கால் பண்ணி கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் எளிமையாக நான் என் வீட்டிலேயே பூஜை பண்ணுற மாதிரி எதுனாலும் முறைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சனிக்கிழமை நாட்களில் ஆரம்பிங்க, இல்லை அமாவாசை நாட்களில் ஆரம்பிங்க. வீட்டில் பூஜை அறையில் நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு, வீட்டில் ஏதேனும் ஒரு அம்மன் புகைப்படம் அதை வச்சுட்டு, காளியம்மனோட உக்கிர சொரூபம் வேண்டாம், சாந்தமான இருக்கிற தெய்வத்தோட ஒரு புகைப்படத்தை வச்சுக்கோங்க. அந்த புகைப்படத்துக்கு சிகப்பு பூக்களால் அலங்கரிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வகையில் ஒரு எண்ணெயில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க. அப்புறம் முதலையாக பொங்கல் படைக்கலாம், இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு படையல்கள் நீங்கள் வச்சுட்டு, நான் கொடுத்துருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை 108 ஒரு வீதம் அனுதினமும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் 108 ஜெபிக்கலாம், 1008 ஜெபிக்கலாம், 11 முறை ஜெபிக்கலாம், 3 முறை கூட நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு வரும்போது காளியோட பரிபூர்ண அருளை நீங்கள் பெறலாம். சரிங்களா? இந்த மந்திரம் சித்தி பண்ண முடியாது, இதனோட பலனை மட்டும்தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த மந்திரம் சொல்லும்போது வேகமாக சொல்ல வேண்டாம், நிறுத்தி நிதானமாகவே சொல்லுங்கள். மந்திரத்தை தியான முறையிலையும் சொல்லலாம், இல்லை ருத்ராட்சமணி மாலை கொண்டு நீங்கள் எண்ணிக்கையிலையும் சொல்லலாம். மந்திரம் சொல்லும்போது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் கனவுகள் வரும், குழந்தைகள் கனவில் வர மாதிரி வருவாங்க, அதே போல் ஒரு பெண்கள் கனவில் வருவாங்க, அல்லது சிலைகள் கனவில் வரும். அந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு சாபமும் எதுவுமே கிடையாது. இந்த மந்திரம் ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேணாலும் ஜபம் பண்ணிக்கலாம். பெண்கள் அந்த தீட்டு நாட்களில் மட்டும் ஜபம் பண்ண வேணாம். இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வர்றதுனால நமக்கு எதிரி தொல்லைகள் முற்றிலும் நீங்கும். அதே போல் பணப்பிரச்சனைகள் நீங்கும், செய்வினை பாதிப்புகள் நீங்கும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யமபயம் நீங்கி நமக்கு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். இந்த மந்திரம் மிகவும் எளிமையான ஒரு மந்திரம் தான். நீங்களும் இந்த மந்திரத்தை பார்த்துருப்பீங்க. இந்த மந்திரத்தை நல்லா நிறுத்தி நிதானமாக மனசுக்குள்ளே படிச்சுட்டு, உதடு அசைகிற மாதிரிக்க, சத்தம் வெளியில் யாருக்கும் கேட்காத மாதிரிக்க நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சரிங்களா? இப்படி சொல்லி வரதுனால அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கும், செல்வம் பெருகும், அதே போல் தைரியம் பெருகும், பயம் நீங்கும், யமபயமும் நீங்கும். இந்த மந்திரத்தை அனைவரும் சொல்லலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அதே போல் இந்த மந்திரம் ஜெபிக்கக்கூடிய நாட்களில் ஒரு சில பேருக்கு அசைவம் சாப்பிடணுமா என்று டவுட் இருக்கும். அசைவம் தாராளமாக சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மந்திரம் சொல்லும்போது குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து சொல்லுங்கள். சிகப்பு வஸ்திரம், கருப்பு வஸ்திரம் அணிஞ்சு கூட நீங்கள் சொல்லலாம். விரிப்பு கீழே எதுனாலும் ஒரு விரிப்பு வைத்துட்டு அதன் பிறகு நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.